துதி உமக்கே, ஹல்லேலூயா. ஓ அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஆஹா, என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். சரி, ஜபம் புரியுதுங்களா? ஜபம் டாபிக் விசுவாசத்தை குறித்து அவ்வளோ நேரம் கேட்டோம். விசுவாசத்தை பற்றி நீங்கள் தியானம் பண்ணே இருக்கணும். அதுக்கு தான் முக்கியமான வார்த்தையெல்லாம் எழுதி வச்சிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விசுவாசம் உலகத்தையும் ஜெயிக்கிற நிறைய சொல்லலாம், ஆனால் கேட்டதுக்கு நிறைய நீங்கள் தியானம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஜபம் வந்து எப்படிலாம் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, இங்கே இருக்கிற மூவிங்லேயே நீங்கள்லாம் பண்ணிகிட்டே இருக்கணும். இடைவிடாமல் ஜபம் பண்ணணும். அப்போ தான் இப்போ எஃபெக்டை போட்டு ஏற்றிக்க தகப்ப இதே இடத்துல ஒரு பிரசங்கியாராக தான் நீங்கள் வருவீங்க. அடுத்த முறை கண்டிப்பாக கூட்டின்னு வருவார். ஆமேன். அடுத்த முறை கண்டிப்பாக பிரசங்கியாராக வர மாதிரி தகப்ப கண்டிப்பாக உங்களை மாற்றுவார். நிச்சயம் நடக்கும். எஃபெக்டை போடணும், தியாகத்தை போடணும். அப்பா வந்து ஆரம்பத்தில் வந்து போட்டார், என் பிள்ளைங்களுக்காக தியாகம் பண்ணுறேன் அப்படின்னு. உங்கள் சந்ததியுடைய சில சூழ்நிலை மாற்றத்துக்காக தியாகம் பண்ணணும். அம்மா அப்பா ஒவ்வொன்றும் சேர்த்து வச்சுருப்பாங்க. போய் சொல்கிறது, இதை பண்ணுறது, பக்கத்து வீட்டில் கதை அடிக்கிறது, சும்மா அவன் அப்படி போகிறான்னு நானும் கூட போகிறேன், அவனெல்லாம் பின்பற்றுற மாதிரி ஒரு புரியுதா? நாசியில் சுவாசம் உள்ள மனிதர்களை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். புரிஞ்சுங்களா? கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். அப்போ வந்து எல்லாரை விட அவருடைய பிரசனமும் அவர் பாதமும் தனியாக போய் ஜெபம் பண்ணுறவங்க பைபிளில் எத்தனையோ பேர் உண்டு. ஏசப்பா தனித்து போய் ஜெபம் பண்ணியிருக்காரு, மோசே பண்ணியிருக்காரு. ஒருத்தர் வந்து சஞ்சரித்து கொண்டே இருந்திருக்காரு 300 வருஷம் கிட்ட. யார் அது? ஏனோக். புரியுதுங்களா? அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. ஜபம் பண்ணால் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற எந்த சூழ்நிலை இருந்தாலும் மாற்றிடலாம். இப்போ கடைசி காலம் இது வரும், பஞ்சம் இது நனவோ கடைசி காலம், அதை போல சொல்கிறாங்க. மாற்றத்துக்காக தான் இன்னும் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமாம், வேடிக்கை பார்க்குறதுக்காக பிள்ளைங்களை பூமியில் வைக்கல. இது அப்பா சொன்னது. அந்த லாசரு சொல்கிறா போல், இந்த பரலோகத்துலேருந்து ஒருத்தரை பூமியில் அனுப்புனீங்கன்னா, அப்படியே போய் காட்சி அளிக்கிற மாதிரி அனுப்புனீங்கன்னா என் பிள்ளைங்க எல்லாம் நம்பிடுவாங்க அப்படின்னு அந்த ஐஸ்வர்யன் சொல்கிறா போல். சாரி, லாசர் சொல்ல, ஐஸ்வர்யன் சொல்கிறா போல் ஏசப்பா கிட்ட. அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, பூமியிலே என் பிள்ளைங்க வச்சுருக்கிறேன், என்னுடைய ஊழியக்காரங்களை வச்சுருக்கிறேன். எப்படி நம்பி நம்மக்கிட்ட விட்டுருக்கிறாரு. இப்போ இந்த கேம்பை வந்து ஒரு பாத்திரமாக விவேக் ஐயா லோக ஐயா வச்சு நடத்தின்னு இருக்கிறாருன்னா, இப்போ யாருடைய நம்பிக்கையில் வந்துருக்கிறீங்க? கர்த்தர் தான் எல்லாமே. ஆனால் அவர் நம்பிக்கை எப்படி செயல்படுது பாருங்களேன் இந்த பூமியில். புரியுதுங்களா? இப்போ அம்மா அப்பா உனக்கு ஆகாரம் கொடுத்து உன்னை அரவணைக்க உன்னை வளர்க்குறாங்கன்னா, என் பிள்ளைய வச்சுருக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அப்போது நீ அடுத்த தலைமுறைக்கு நீ சொத்தை சேர்த்து வைக்கணும்னா ஜபம் பண்ணணும், கடவுளை தேடணும், நேரத்தை கொடுக்கணும். பைபிளில் இருக்கிறவங்களே நேரத்தை கொடுத்துருக்காங்க, ஜபம் பண்ணியிருக்காங்க, தியாகம் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம பண்ணாமல் இருந்தால் யாருக்கு லாஸு? அப்போ யோசிக்கணும். புரியுதுங்களா? நான் தான் ஆனாலும் விடக்கூடாது. கேம்பில் இருக்கிற வரைக்கும் இல்லை, இனி லைஃப் லாங்கே மறக்கக்கூடாது. அப்போ தான் உங்கள் பசங்க மறக்காது. அப்போ தான் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க. நீ போனாலே வெளிச்சம். ஏன் வெளிச்சம்னு சொன்னேன்னா, நீ போனாலே ஜவம் பண்ணிட்டு இருந்து கேம்புக்கு போன மனுஷன் எப்படி இருப்பானா, அங்கேயும் அதை விட அதிகமாக ஆக்குவான். கம்மியாக ஆக்க மாட்டான், அதிகமாக ஆக்கணும்னு தான் நினைப்பான். பிரைட்டாக சீரியல் பல்புலேருந்து எங்கே போகுது, எங்கே வந்துக்குது, எவ்வளோ ஃபோக்கஸ் லைட் எப்படி போயின்னு இருக்குதுங்க. ஃபஸ்ட்லாம் விளக்கு அதுமாரி வெளிச்சத்தில் இருந்துச்சு. இப்போ இருக்கிற லைட்லாம் சில லைட்லாம் எவ்வளோ பிரைட் ஆகுது. சூரியன் எவ்வளோ பிரைட்டாக அதுமாரி தயாரிக்கலான்டான்ற மாதிரி போயின்னுக்கிறான் மனுஷன். பார்த்தீங்களா? அப்போ வந்து இங்கே இருக்கிறத விட இன்னும் வளர்ந்துக்கினே தான் போகணும். இப்போ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுக்கிறீங்களா? வளரணும். இப்போ பாட்டு பாட ஆரம்பிச்சிருக்கீங்களா? அதிகமாகணும். அப்பாவை பற்றி ஏசாவை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிங்களா? அதிகமாக்கணும். கதை எழுத ஆரம்பிச்சிருக்கீங்களா? டைரி எழுத ஆரம்பிச்சிங்களா? அதிகமாக்கணும். புரியுதுங்களா?
சில நண்பர்களை சேர்த்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுக்கிறீங்களா? அதிகமாக்கணும். குடும்பத்தில் சத்தியத்தை பற்றி பேசுகிறதுல ஒற்றுமையாக அன்பாக இருக்கணும்னு நினச்சிருக்கீங்களா? அதை அதிகமாக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா காலங்காலமாக சில வருஷங்களில் எப்படி சுற்றி இருந்தோம், எப்படி பேசுங்க, அதெல்லாம் ரெண்டாவது. ஆனால் அவரை பிடிச்ச அறிவு, அவர் அறிஞ்சு கொண்ட அறிவுக்கு பிறகுலேருந்து அதிகமாகினே இருக்கணும். செடி தண்ணி ஊற்ற ஊற்ற வளர தானே செய்யுது. அந்த செடி வளரவே இல்லை, தண்ணி ஊற்றுறான்றாங்க சில நேரத்தில். சில நேரத்தில் அந்த செடியில் சைட்லலாம் வேஸ்ட்லாம் இருக்குதுடா, அதெல்லாம் கட் பண்ணி தூக்கி போடுங்கடா, புதுசாக துளுர்க்கோன்றாங்க. அப்போ இவ்வளோ நாள் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக கப்பும் கலமாக சூப்பராக இன்னும் வளரும், கனி காய்க்கும், வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடுவாங்க. என்ன சொல்கிறீங்க? கேம்புக்கு ஏற்றாந்து கொடுப்பீங்க அந்த கனியை. என்ன கனின்னு தெரில, நல்ல கனிகளாக இருக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சவுண்ட் கேட்கலையா? ஹல்லேலூயா, அல்லேலூயா. துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எப்போவுமே நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. உங்கள் ஆத்மாலன்னு சொல்லிக்கினே இருக்கணும். ஒன்று அந்நிய பாஷை பேசிக்கினே இருக்கணும். புரியுதுங்களா? 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை அந்நிய பாஷை பேசிடணும். இல்லைன்னா நன்றி ஏசப்பான்னு சொல்லிடணும். அந்நிய பாஷைனா தகப்பனோட நேரத்தை கொடுக்கறதுனால இப்போ எத்தனையோ மொழிகள் இருக்குதா இல்லையா பூமியில், அந்த மொழியிலேருந்துலாம் பேசுகிற மாதிரி அர்த்தம் போகும். புரிஞ்சுங்களா? இப்போ ஆஸ்திரேலியா, இன்னொன்று ஃப்ரெஞ்சு, அதெல்லாம் தெரியுமா? தெரியாது. பட் ஆனால் ஆவியானவர் இறங்கும் போது அப்போஸ்தல காலங்களில் தகப்பன் கொடுத்த வரம் அது. தகப்பனோட தேவனோட இருந்து, புரியுதுங்களா? அதனால் எத்தனையோ நாமங்கள் உண்டு, வரங்களும் உண்டு. எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கிறத கடவுளோட நேரத்தை கொடுக்கும்போது ஆக்டிவேட் ஆகிடும். புரியுதுங்களா? ஆக்டிவேட் ஆகிடும். எல்லாம் சுகம் அளிக்கிறான். சில நேரத்தில் யாருன்னா ஜுரங்கிறன்னு வருவான். போன கேம்பில் வந்து ஏசப்பா கிருபையில் ஏசப்பா பேசும்போது ஒருத்தர் பத்துன்னு இருந்தார். ஆனால் வார்த்தை போக ஏஞ்சி உக்காந்துட்டாப்புல. கடைசி என்ன பண்ணிட்டா, ஏஞ்சி உக்காந்தவரும் இல்லாமல் ஏஞ்சி வந்து நின்றுக்கிறாப்புல கூட. என்ன கிஃப்டா? போன கேம்பில் ஒருத்தர் பத்துட்டாரு. இதாண்டா வாய்ப்புன்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு கேம்பில், இதாண்டா வாய்ப்பு அப்படின்னு. ஒருவேளை அவர் சூழ்நிலை எப்படின்னு தெரில, தகப்பனே மன்னிச்சிருங்க. ஆனால் அவர் இந்த வார்த்தை கேட்டுனே பத்துட்டு இருப்பார் போல். ஏஞ்சி உக்காந்துட்டாரு, திடீர்னு படுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஏஞ்சி வந்து உட்காந்து கடைசியில் வந்து கூட வந்து நின்றுட்டா போல். ஆனால் உண்மையிலே உடம்பு சரியாதவர் தானேப்பா அவர். உண்மையிலே உடம்பு சரியாதவர். தகப்பனுடைய வார்த்தை பாருங்கள் எவ்வளோ பவர்ஃபுல், வல்லமை உள்ளது. தகப்பனுடைய வார்த்தை அவ்வளோ அவருக்குள்ளர வேலை செய்யுது. அப்போ இந்த வார்த்தையானவரோட நீங்கள் பேச பேச பூமி உலகத்தில் எல்லாமே மாறும். பூமியை மாற்றதுக்காக தான் நம்மளை வச்சுருக்கிறேன். புரியுதுங்களா? அதனால் வந்து தொடர்ந்து தகப்பனோட நேரத்தை கொடுக்க நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உங்களுக்கு தெரியாமல் ஊர் உலகத்தையே மாற்றுற லெவலுக்கு உங்களை கொண்டு வந்துடுவார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் சுவிசேஷம்லாம் இருக்கும், இவர் மாறணும், நான் எப்போ மாறுது அப்படின்ற மனநிலையிலே சுத்த வைப்பாங்க. ஆனால் தகப்பன் நம்மளை பூமியில் அவரை பிடிச்சவங்கள, அவர் அறிஞ்சு கொண்டவங்கள, உனக்கே தெரியாமல் உன்னையே நான் மாற்றி பூமியெல்லாம் நான் ஆசீர்வதிக்கிற ஒரு மனுஷனாக மாற்றிடுவேன். ஹல்லேலூயா. அதனால் வந்து தகப்பனோட இன்னும் அதிகமாக நேரத்தை செலவிடலாம். எந்த காரியங்களில் உங்களுக்கு இன்வால்வ் ஆகுதோ, உங்கள் ஆத்மா இப்போ டயர்டாக படுக்குனியா, அப்போ கூட ஏசப்பா நல்லவர், தேங்க்யூ ஜீசஸ், ப்ரேயர் தான். கேப்பை விடக்கூடாது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இப்போ புரியுதுங்களா அந்த வசனத்தோட அர்த்தம்? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஆமாம்,
அதனால் வந்து எல்லாருமே ஜபத்தினால, தானியல் ஜபம் சிங்கம் கெபி எத்தனையோ ஓட விட்டுச்சு. புரியுதுங்களா? ஜெபிக்கிறவங்கள ஒன்றுமே தொடாது. ஜெபிக்கிறவங்கள தொட்டால் அவங்களுக்கும் ஆசீர்வாதம் தான் போகும், அவங்களுக்கும் நன்மை தான் நடக்கும். ஏன்னா ஜெபிக்கிறவங்க தவறான எண்ணங்களோ மற்றவங்க கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா கடவுளோடு பேசுகிறவங்க தான் ஜெபிக்கிறவங்க. கடவுளை நம்புறவன் ஜெபிப்பான். எந்த கதைக்கும், ஒருவேளை திருமண சூழ்நிலை, லைஃப்பில் இந்த ப்ராப்ளம், அது காரியம் எது நடந்தால், எந்த சூழ்நிலைக்காக நீ ஏங்கி நிற்கிறியோ, விடுதலைக்காக எல்லாத்துக்கும் அவன் வந்து கடவுளை நம்புறவனா இருந்தால் ஜெபம் பண்ணுறான். நீ ஜெபம் பண்ணிட்டாலே நீ கடவுளுக்கே புரிஞ்சிடும். அந்த 3வது நேசம் ஒன்று இருக்குது பாருங்கள், பேதுரு. அவர் நீ நேசிக்கிறான்னு அவர் கண்டுபிடிச்சிடுவார். அந்த நிலை வர்றதுக்கு வந்து உனக்குன்னா உனக்கு விடுதலை வேணுமோ, அற்புதம் அதெல்லாம் பார்க்காம என் புள்ள பாரு எப்போவுமே என்னை நேசித்துன்னு இருக்கிறான், எப்போவுமே ஜெபம் பண்ணுகிறான், எப்போவுமே என்னை கொஞ்சின்னு இருக்கிறான் அப்படின்னு அவர் புரிஞ்சுட்டாருன்னா வச்சுங்க, கண்டிப்பாக நீ அதாவது எல்லாருமே ஜீவநதியாய் பாய்ந்து செல்லும். ஜீவநதியாய் அப்படியே டோட்டல் லைஃப் உனக்கு மாறும், உன் ஃபேமிலி மாறும், அது தெரு மாறும், ஊர் மாறும், உலகமே மாறும். இப்போ தெரிஞ்சுங்களா, இந்த உலகத்துக்கு நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள், வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஏன் சொன்னார்ன்ட்டு, உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க, வீட்டுக்கு உனக்கு வெளிச்சமாக இருப்பாருன்னு பைபிளில் இல்லை. என்னென்ன சொல்லுது? உலகத்துக்கு தான் வெளிச்சமாக இருப்பாருன்னு. பட்டணத்தின் வெளிச்சம், அதாவது மலை மேல் உள்ள பட்டணம் மறந்திருக்க மாட்டாதான். மலை மேல் உள்ள வீடுன்னு சொல்லலை ஏசப்பா, பட்டணம் வெளிச்சம் இருக்கும். பட்டணத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு வீடாக இருக்கும். பட்டணம்னா ஒரு வீடு இருக்குதா பட்டணம்? ஐயா பட்டணம் ஒரு வீடு இருக்குதா பட்டணம்? பார்த்தீங்களா, அதுக்குள்ளே அவ்வளோ ரகசியம் இருக்குது. அதுக்கு தான் அது அவ்வளோ டீப்பாக இறக்குறாரு ஏசப்பா. பட்டணத்தின் வெளிச்சம் எப்படி இருக்குதோ அது மறைஞ்சிருக்க மாட்டாது போல் நீயும் மறைஞ்சிருக்க வாய்ப்பில்லை. என் கூட பேச பேச உன்னை கண்டிப்பாக வெளியே கூட்டின்னு வருவேன். ஊர் உலகத்துக்கு நான் யாருன்னு காட்டுவேன். என் வல்லமையை காட்டுவேன். என் வல்லமையை கடலை பிளந்தது காட்டினாரா? தண்ணீரை ரசமாக மாற்றினது காட்டினாரா? இன்னும் டெட் பாடி ஏஞ்சி ஓடுனது காட்டினாரா? அதான் அங்கே மேட்ரு. புரியுதுங்களா? உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்பேன். இந்த பரிசுத்த வேதாகமும் ஏசப்பாவும் பூமியில் எந்த உலகத்துக்கு எந்த ஆங்கிளில் போனாலும் இவர் உலகத்தில் இருப்பார். வார்த்தை மாறாது. புரியுதுங்களா? வானமும் பூமியும் எந்த சூழ்நிலை கதை கேட்டாலும் வார்த்தை மாறாது. புரியுதுங்களா? அதனால் வந்து அப்பா ரொம்ப ரொம்ப நல்லவர். அவரோட பேச பேச அந்த நல்ல மனுஷனாக உங்களை கண்டிப்பாக மாற்றியே ஆகும். பேசுகிறதே ஜபந்தான். அதுக்கு தான் பேச சொல்கிறாரு. இந்த பூமியில் நானும் வாழ்ந்தேன், நீதிமானாய் பரிசுத்தராய் வாழ்ந்து முடிச்சிருக்கிறேன். என் கூட பேச பேச நீயும் நீதிமானாய் பரிசுத்தனாய் வாழ்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்து ஒரு 300 வருஷத்துக்கு மேலே பரலோகத்துக்கு வரலாம் அப்படின்றாரு. என்ன சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. தேங்க்யூ டேடி. இந்த நாளுக்காக நன்றி ஏசப்பா. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு ஆராதனை 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 என் இயேசையா ஆராதனை ஓ ஆராதனை ஆராதனை அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன்
ஆராதனை 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 என் இயேசையா ஆராதனை ஆராதனை ஓ ஆராதனை ஆராதனை. இந்த பாடலே இன்னும் அதிகமா புரியுதுங்களா? அதான் அவரே பாடுறது. இதுலன்னா இருக்கு, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஜெபம் பண்ணுவேன் இன்னும் அதிகமாய், விசுவாசிப்பேன் இன்னும் அதிகமாய், மற்றவங்களை இயேசுவை பற்றி சொல்லுவேன் இன்னும் அதிகமாய், சாந்த மனுஷனோட நல்ல மனுஷனோட நல்ல மனிதனாய் இன்னும் அதிகமாய், பைபிளை வாசிக்கிறதுல இன்னும் அதிகமாய், நல்ல கதைகளை கேட்கிறது இன்னும் அதிகமாய், நல்ல மனுஷங்களோட உறவை வச்சுக்கிறது இன்னும் அதிகமாய், ஊழியக்காரங்களோட சத்தியத்தை பேசுறதுல இன்னும் அதிகமாய், இன்னும் நல்லதே சிந்திக்கிறதுல இன்னும் அதிகமாய், நல்லதே பேசுறதுல இன்னும் அதிகமாய், குடும்பத்தோட நல்ல ஐக்கியமாக இன்னும் அதிகமாய். புரியுதுங்களா? இதெல்லாம் அதான் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். அது வேற ஒரு பாட்டாக பார்க்கக்கூடாது. இது அவ்வளோ கருத்துள்ளதாக இருக்குது பாருங்க. எவ்வளோ இன்னும் அதிகமாக ஜெபிக்கிறதுனால இன்னும் அதிகமாகும். அப்போ நிறைவானது வந்துச்சுன்னா குறைவானது சிந்திக்கிறதுக்கு அவசியமே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக ஓடிடும். புரியுதுங்களா? ஆட்டோமேட்டிக்காக ஓடிடும். அதுக்கு தான் ஜபம். ஜபமே ஜெயம் அப்படின்லாம் நிறைய வார்த்தைலாம் இங்கே நிறைய இடத்துல கேட்டிருக்கோம். பார்த்தீங்களா? ஜபமே ஜீவன், இது வாழ்க்கைக்கு ஒரு சட்டம் அப்படின்றலாம் பாடலாம் இருக்குது. புரியுதுங்களா? ஜபமே ஜீவன் ஜபம் ஜெயம் ஜீவியத்தீர்க்கு இதுவே சட்டம். ஜபமே ஜீவன் ஜபம் ஜெயம் ஜீவியத்தீர்க்கு இதுவே சட்டம். புரியுதுங்களா? ஜெபிக்க ஜெபிக்க கனி கொடுக்குறவங்களாம் மாற்றிடும், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதங்களாக மாற்றிடும். புரியுதுங்களா? உங்கள் லைஃப்பில் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். நீங்கள் மாறணும்னு நினைக்கிறது நீங்கள் மாற்றணும்னு சொல்லி எங்கேயும் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. இங்கே கஷ்டப்படணும்னு நினைக்காதீங்க, ஜெபிக்கிறதுக்காக கொடுத்துருக்காரு நேரம். அதுதான் நீ மாறுறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே மாறிடும். நீங்கள் இருந்து ஜெபிக்கிறதுக்கு தான் இங்கே கூட்டின்னு வந்திருக்கிறேன்றார். புரியுதுங்களா? நவீனண்ணா கவனிக்கிறீங்களா? ஃப்ரீயாக கவனிங்க, ஒன்றும் இது இல்லை. ஓகேங்களா? அதனால் அடுத்து எப்போ 1 o'clock டைம் கரெக்டாக எப்படியோ நைட்டு ஒரு மணிக்குள்ளே முடிச்சிடறோம் ஐயா. விடிய காலைல 1 மணிக்குள்ளே முடிச்சிடலாம் ஐயா. எப்படியாவது விவேக் ஐயாவுக்கு எப்படியாவது ஒரு மெசேஜ் போட்டு ஓகேவா? சரி, அப்போது ஒரு மே மாதம் ஒரு 10ஆம் தேதி ஒரு நைட்டு 1 மணிக்குள்ளே முடிச்சிடலாம் ஐயா. இதுக்கும் ஓகேவா? சும்மாவாச்சும் ஓகே சொல்லுங்க ஐயா. ஒரு வாரம் மட்டும் கேப், செமஸ்டர் மட்டும். இவர் செமஸ்டருக்கு லீவ் வேணுமா 1 வாரம்? சரிங்க ஐயா, ஏதாவது லைவ் டெலிகாஸ்ட் போட்டுடலாம் ஐயா உங்களுக்காக. செமஸ்டர் ஒரு பக்கம் எழுதுங்க, ஒரு பக்கம் லைவ் பார்க்கட்டும். அதனால் நைட்டு விடிய காலைல 1 மணிக்குள்ளே முடிச்சிடலாம் ஐயா இன்றைக்கி. சரிங்களா? சாப்பாடு என்னங்க ஐயா? அதுவும் சாப்பிட்லாம், கிடையாது சாப்பிடாம ஏற்றேன் அப்படிலாம் அப்பா சொல்லவே இல்லையே. பிரியாணியே போடுறாரு அப்பா. புள்ள வீட்டுக்கு வந்ததுக்கு பிரியாணி போடுறாரு முதல்ல. என் புள்ள பசியாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் மெசேஜ் குத்துன்னு இருக்கும்போது 2 அதாவது 5 அப்போ 2 மீன் தாங்குது. அதை மாற்றி பசங்க சாப்பிட்றதுக்கு அப்பா நல்லா பிள்ளைங்க நல்லா சாப்பிடவும் செய்யணும். அதே நேரத்தில் சத்தியத்துக்காக சில நேரத்தில் உபவாசன்ற மாதிரி தியாகம் பண்ணி இந்த உலகத்துக்காக சாப்பாட்டை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு சில நேரத்தில் உங்களுக்கு பலனுக்கு ஏற்ற மாதிரி ஒதுக்கி வச்சு ஜெபம் பண்ணலாம், ஊழியம் செய்யலாம். புரியுதுங்களா? அதனால் தகப்பை எல்லாத்துக்கும் எதுவுமே தடை கிடையாது. நல்லா சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஊழியம் செய்யுங்க. இதெல்லாம் குறையே வைக்கல அப்பா. அல்லேலூயா. நல்லா இப்போ சில நேரத்தில் ப்ரேயர் வாக்கலாம், சில ஹவர்ஸ் இப்போ காலைல ஒரு இடத்துல ஆரம்பித்தேன்னா நடக்க அவர் நாம மகிமையாக சொல்கிறேன். விடிய காலைல வீட்டுக்கு போவேன், தேங்க்யூ ஜீசஸ் பாட்டு அந்நிய பாஷை அப்படியே போவோம். காலைல ஒரு நைட் 10 மணிக்கு மேலே நடக்க ஆரம்பிச்சேன்னா ஒரு ஏரியாவிலேருந்து உதாரணத்துக்கு ஆரம்ப நாட்டில் இப்போவும் எனக்கு அந்த வாய்ப்பு அவரே ஏற்படுத்துகிற மாரி இருக்கும் சம்டைம். புரியுதுங்களா? நல்லா சாப்பிட வைப்பார். பின்ன சரீரம் நடக்கணும்ல, அப்போ சாப்பிடணும்ல. சாப்பிட வைப்பார், ஜெபம் பண்ண வைப்பார், சாப்பிட வைப்பார், ஜெபம் பண்ண வைப்பார். புரியுதுங்களா? இதெல்லாம் இங்கே கேம்பில் இருந்த பிறகும் நீங்கள் வீடுகளுக்கெல்லாம் போய் இதெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதுதான் காலிலேருந்து ஏசப்பா உங்களுக்கு கொட்டுன்னு கொட்டினுக்கிறாரு.
ஹல்லேலூயா. அதெல்லாம் தியானம் பண்ணுங்க, அதை செயல்பட வைங்க. புரியுதுங்களா? ஆமாம். இப்போ இதை கேட்டுனே இருக்கிற ஒரு ரகசியமும் சொத்தும் வேறு எந்த ஆங்கிள் இருந்தாலும் அதுவும் தகப்பன் தர வல்லவர். அதுவும் ஒதுக்கலை. என் பிள்ளைக்கு தராமல் விட்டுருவானா? ஆனால் எஜமானராக எல்லாத்துலேயும் பார்க்கணும். படிப்பை விட எஜமானர், அழகை விட எஜமானர். அந்த அழகெல்லாம் படைச்ச ஒரு எஜமானர் தானே இருக்கார்ல ஏசப்பா. அப்போ அந்த எஜமானரோட நேரத்தை செலவிடணும். ஆரோக்கியம், சரீரத்தெல்லாம் படைத்து ஆரோக்கியமாக அவையெல்லாம் படைச்சிருக்காரு. அப்போ இந்த ஆரோக்கியம், இந்த சரீரத்துக்கெலாம் எஜமானர் யார் தான்? தேவன் தான். இதை கேட்கும்போது சில நேரத்தில் ஐயோ கடவுளுடைய ஆலயம், கடவுளுடைய சரீரம் அப்படின்ற மனநிலையெல்லாம் உங்களுக்கு வரும். அதுக்கு தான் ஏசப்பா பேசின்னு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தொடர்ந்து பாருங்கள், அவருடைய ஜபத்தை விடவே கூடாது. இடைவிடாமல் ஜபம் பண்ணலாம். உனக்கு பிடிச்ச ஜபத்தை பண்ணு. இதில் போர் வச்சுனே இருக்குதா, அடுத்தது விடவே கூடாது. சும்மா பிளாங்காக விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே டைமே கிடையாது. நீ யோசிக்காமல் விட்டனா வேறு ஏதாவது கண்டிப்பாக உனக்கு வேலை குத்துனே தான் இருக்கும். அதுக்கு தான் நீ இடைவிடாமல் ஜபம் பண்ணினேருன்றார் ஏசப்பா. அதுக்குரிய கெப்பாசிட்டிக்குரிய பலனை, நல்ல ஆற்றலை தான் நம்மளுக்குள்ளே படைச்சிருக்காரு ஏசப்பா. இல்லைன்னா சொல்ல மாட்டார். அதாவது முடியாத சொல்ல மாட்டார்ற. ஒரு பிள்ளைக்கு இப்போ 8ஆம் கிளாஸா 9ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை வேலைக்கு அனுப்ப முடியுமா? கம்பெனி வேலைக்கு. ஒரு 3ஆம் கிளாஸ் பையனை. அப்போது நம்மளுக்கு எல்லாருக்கும் முடியும், நம்மளால் செய்ய முடியுன்றத அந்த கதையை, அந்த காரியங்களை தான் நம்மக்கிட்ட கொடுக்குறாரு. அப்போ அதை செய்யறதுல சோம்பேறி படவே கூடாது. ஜெபிக்கவோ தேடவோ நேரத்தை கொடுக்கவோ சோம்பேறி படவே கூடாது. இப்போ ஏசப்பா கிருபையிலே அவருடைய தயவில் நான் சில நேரத்தில் இன்னமும் வளரணும், இன்னமும் ஆனாலும் சோம்பேறி படாமல் நான் முதல்ல செயல்பட்டுருக்கணும்டா. கொஞ்ச நாளாக ஏதோ ஒரு நாள் ஆச்சு, அப்போ என்னை பண்ண வச்சுருப்பார் அவருடைய தயவுனால். இன்னும் நான் பண்ணணும்னு ஆசைப்படுறவன். அதனால தான் உங்களுக்கும் தகப்பேன். அதுக்கு தான் நான் கேட்க வந்தவன். ஹல்லேலூயா. கேட்க வந்தவன் திரும்ப எனக்கு இதை ஞாபகப்படுத்துகிறாரு. இதெல்லாம் உங்களுக்கு பேசின மாரி நம்ம கேட்டோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் திரும்ப ஜபத்துக்கு எல்லாத்துக்கும் இன்னும் அதிகமாக. சில நேரத்தில் நான் இப்போ இங்கே வந்துருக்கலாம், இன்னும் அதிகமாக ஓடு இருக்கிறாங்கப்பா. நிறையா கட்சிக்காரெல்லாம் கூட்டமாக கூடுறாங்க, அவங்கெல்லாம் இன்னும் பிடிக்கணுமே. அப்போது ஓடு, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இங்கே இருக்கிறவங்களும் நிறைய பேர் ஓடணும், அவங்களுக்கெல்லாம் சொல்லணும், இவங்களும் நல்லா செயல்படணும். இதான் ரகசியம். ஜெபிக்கிறவனை இந்த உலகத்தில் நன்மைக்கு எதுவான எல்லாத்துக்கும் அவங்கள பயன்படுத்துவார். கவர்மெண்ட்டு, ஹாஸ்பிட்டலு இதெல்லாம் செய்யாத ஜெபிக்கிறவனை செய்ய வைப்பார். இப்போ ஹாஸ்பிட்டல் வியாதின்னு சொல்லி அங்கே போய் அப்படி சுகணும், ஜெபிக்கிறவன் அங்கே இருந்தாலே சுகமாயிடும். ஹல்லேலூயா. அதான் இப்போ கவர்மெண்ட் சில குடும்பங்கள்லாம் கண்டுக்காது, எங்கெங்கேயோ கண்டுக்கும் ரோடு போடுறது. சில குடும்பத்தை சில பேரெல்லாம் கண்டுக்காது. தகப்பு ஒன்று ஆசீர்வதிப்பார், நீ அதை எடுத்து பண்ணுவ. உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பாரு, நீ எடுத்து பண்ணுவ அந்த குடும்பங்களுக்கு ஆசீர்வாதத்தை. புரியுதுங்களா? அதுக்கு தான் ஜெபிக்கிறவனை ஊர் உலகத்தில் யார் பண்ணுறாங்களோ பண்ணலையோ அவங்கள பயன்படுத்துவார் விதவிதமாக. ஹல்லேலூயா. தொடர்ந்து அப்பாவுடைய நேரத்தை, அப்பா கொடுக்க வேண்டிய நேரத்தை தொடர்ந்து அவருக்கு கொடுக்கறதுல சோர்ந்தே போகக்கூடாது. ஒரு வசனம் இருக்குது, அப்பா உறங்குறதும் இல்லையா தூங்குறதும் இல்லையா. யாருக்கு தெரியும்? அவர் உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லையா ஏசப்பா. அப்போ பிள்ளைங்களும் தான் பெற்றெடுத்த பிள்ளைங்க தானே நம்ம எல்லாரும். நம்மளும் நன்மையை பார்க்குற வரைக்கும், நல்ல செய்தியை கேட்குற வரைக்கும், நல்ல லைஃபு கெட்ட லைன்லேருந்து மாறுற வரைக்கும் உறங்கவும் கூடாது, தூங்கவும் கூடாதபடி. உறக்கம் வந்தாலும் இல்லை நான் மாறணும், அங்கே போகணும், அங்கே மாற்றுறாங்க, அங்கே சொல்கிறாங்க, அங்கே பேசுகிறாங்க, சத்தியம் அங்கே இருக்குது அப்படின்னு ஓடிக்கினே இருக்கணும். அப்படி ஓடினே இருக்கணும். என்ன பண்ணுறான்? வேற எவனா ஒரு ரூட்டில் இருப்பான், அவனை மாற்றுதா. புரியுதுங்களா? அதனால் ஒரு விஷயம், எல்லாரும் அப்படியே கண்களை மூடுங்க. தொடர்ந்து தகப்பனே, இந்த நாள் வரைக்கும் விசுவாசத்து ஜபத்தை பற்றியும் நம்ம பேசியிருக்கிறோம். அதனால் இந்த நாளில் ஜெபிக்கிற ஜபம்
உங்கள் மேலே நன்மைக்கு ஏதுவாய் ஜெபிக்கிற ஜெபம் எல்லாம் பலிக்கட்டும். இதுவரை கேட்ட வார்த்தையில், உதாரணமாக கேட்ட வார்த்தையில் நெகட்டிவாக மைனஸாக பேசப்பட்டது கேட்டப்பட்டது எல்லாம் ஏசப்பாவோட ரத்தத்தை வச்சு நான் அழிக்கிறேன் டாடி. உங்கள் ஆவினால் நாங்கள் எல்லாரும் உங்களுக்குள்ளே கனெக்ட் ஆகிருக்கிறோம் டாடி. எல்லாரும் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு என்னெல்லாம் தோடுதோ நல்லா ஆசீர்வாதமாக பேசுங்க. என் வாழ்க்கை நல்லா மாறும், எனக்கு விடுதலை கொடுத்துட்டாரு, எனக்கு நீங்கள் இருக்கிறீங்கப்பா, அன்பான தேவ என் கூட வராருப்பா, என் ஏக்கம் எல்லாம் அவர் தீப்பாருப்பா, மாறா போலக்குதா தேனா மாற்றுவார்ப்பா, சந்தோஷத்தை காண வைப்பாருப்பா. கண்டிப்பாக உங்கள் குடும்பம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் சந்ததி எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் சுற்றி இருக்கிற மக்களுக்கு நீங்கள் ஜீவநதியாய் பாய்ந்து செல்லுவீங்க. இயேசுவின் நாமத்தில் மனசார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் டாடி. தேங்க்யூ ஜீசஸ். ஓ நீர் எங்களுக்காய் தாராளமாய் உங்களுடைய அன்பை எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துருக்கிறீங்க. எங்களுக்கு முன்னாடி